தூத்துக்குடியில் பெய்த கனமழையால் கேடிசி நகர் ஹவுசிங் போர்டு காலனியை மழை வெள்ளம் சூழ்ந்தது. மழைநீருடன் கழிவு நீரும் கலந்து சூழ்ந்துள்ளதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். முதலில் அவர்கள் அளித்த பேட்டியை இப்போது பார்க்கலாம். சரியாக இன்னும் போகாமல் நிறைய கெட்டி கிடக்கு. சில இடங்களில் முழங்காலுக்கு இருக்குது தண்ணி, வண்டி வாகனங்கள் போக முடியல. கொஞ்சம் நோய் நொடிகள் பெருகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை இருக்குது. இதை கொஞ்சம் பெரிய மோட்டர் பண்ணி இதை கொஞ்சம் எடுக்கணும். இதை கொஞ்சம் தயவுசெய்து இதை முறைப்படுத்துங்க. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முத்துராம். அவரிடம் பேசலாம். வணக்கம் முத்துராம், விவரங்கள். வணக்கம். தூத்துக்குடியில் கடந்த 3 தினங்கள் தொடர் மழை பெய்து கொண்டிருந்தது. தற்பொழுது வெயிலடிக்கும் சூழலில் உள்ளது. வங்கக்கடல் நிலை கொண்டுள்ள டிட்பா புயல் காரணமாக தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் மாநகர பகுதியில் 2 நாட்களாக பரவலாக மழை பெய்தது. மேலும் கடந்த 23ஆம் தேதி பெய்த மழையின் போது தேங்கிய மழை நீரானது தூத்துக்குடி மாநகர பகுதியில் வீடுகள் சூழ்ந்திருந்து மழைநீர் அகற்றப்படாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. தூத்துக்குடி மீண்டும் நேற்று முன்தினம் முதல் மழை காரணமாக தூத்துக்குடி மாநகராட்சி உட்பட்ட 3வது வார்டு ஹவுசிங் போர்டு மற்றும் கேடிசி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் இன்னும் தண்ணீர் வற்றாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அந்த மழை நீரோடு பாதாள சாக்கடை கழிவு நீரும் கலந்துள்ளார். நீரின்றி நிறம் மாறி அப்பகுதியில் தூர்நாற்றம் வீசுவதோடு தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே மழை நீருடன் கலந்துள்ள சாக்கடை நீரை உடனடியாக வெளியேற்ற மாநகராட்சி நடவடிக்கை வேண்டும் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தொடர்ச்சியாக இந்த இது இப்போ ஒரு 15 நாளாக இந்த தண்ணீர் வற்றாத சூழ்நிலையில் எங்களுக்கு சொறி சிறங்கு மற்றும் வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்கு மாநகராட்சி உடனடியாக இந்த நீரை அகற்ற வேண்டும் என இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விவரங்களுக்கு நன்றி முத்துராமன்.